Hi friends, welcome back to my channel. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் 99 ருபீஸ்க்கு ஒரு பஃபே ஒன்று கொடுத்துருக்காங்க அன்லிமிட்டடாக. இதில் சிக்கன் பிரியாணி, மீன் குழம்பு, கறி குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம், பொரியல். அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே நம்ம வந்திருக்கோம். ஸோ சாட்டர்டே ஸ்பெஷலாக இன்னொரு ஐட்டம் கூட வச்சுருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி 99 ருபீஸில் பஃபேயில் வந்து பார்த்தீங்கன்னா சாலட் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அண்டு நம்மளோட பிரியாணி நான் சொன்ன மாதிரியே. ஸோ பிரியாணி வந்து ஃபஸ்ட் நம்ம போடலாம். பிரியாணி வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பிரியாணியை கொஞ்சம் போடுறோம். இன்றைக்கி வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அப்புறமா வந்து நான் வீடியோ முடிச்சமா நிறைய சாப்பிட்டான்ருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சோம் இல்லையா இது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ரைத்தா கொடுத்துருக்காங்க. ரைத்தா கொஞ்சமாக ஓகே ரைத்தா. அண்டு இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஸோ வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் ஓகே இதை போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. ஸோ சிக்கன் குழம்பு போட்டுக்கலாம் இதில் பீசஸோட. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து சாம்பார், ரசம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக ட்ரை பண்ணுவோம். அண்ட் வந்து கொஞ்சம் பொரியல் எடுத்துப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல், அந்த ஸ்பெஷல் ஐட்டம் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பெஷல் ஐட்டம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதுவும் நான் காமிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால், அந்த கத்திரிக்காய் சட்னி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. நான் சொல்ல மறந்துட்டேன் அதனால். ஸோ மீன் குழம்பு போட்டேன். அதுக்கப்புறம் மெயினான மேட்ரு பாஸ்தா. ஸோ நான் அந்த ஸ்பெஷலாக சொன்னேன் இல்லையா, நீங்கள் சாட்டர்டே வந்தீங்கன்னா இந்த பாஸ்தா கிடைக்கும். ஸோ இது வந்து சாட்டர்டே மட்டும்தான். ஸோ மற்ற நாள் வந்தீங்கன்னா மற்ற எல்லா ஃபுட்டுமே அவைலபிளாக இருக்கும். சாட்டர்டே மட்டும் வந்து இந்த பாஸ்தா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவும் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பாஸ்தாவும். ஸோ வாங்க சாப்பிட போயிடலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போது சிக்கன் பிரியாணி, அப்புறம் கறி குழம்பு, மீன் குழம்பு, பொரியல், அண்ட் இவங்களோட சாட்டர்டே ஸ்பெஷல் பாஸ்தா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அண்ட் இவங்ககிட்ட இன்னும் வந்து ரசம், சாம்பார் அது ரெண்டுமே பெண்டிங் இருக்குது. அதுவும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா வந்து உதிரி உதிரியாக கொடுத்துருக்காங்க ரைஸ். அதாவது எனக்கு தெரிஞ்சு இது வந்து யூனிட்டி ரைஸில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் அதோட ஃபஸ்ட்டு பைட் நான் போகிறேன். ரைஸு சூடாக இருக்குது. போட்டு வந்து நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ ஸ்டில் ஓகே, ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் சிக்கன் பிரியாணி. இருங்க ஒரு பீஸ் வச்சுப்போம். செஸ்ட் பீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் போல இருக்கு. சூப்பரான பிரியாணிங்க இது. நல்லா இருக்குங்க. மசாலா கரெக்டாக போட்டிருக்காங்க. அண்டு அந்த இஞ்சி பூண்டு அதோட டாமினேஷன் அதிகமாக இல்லை. அண்ட் காரம் எக்ஸ்ட்ராடினரியாக சூப்பராக லிமிட்டேஷனாக இருக்குது. ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது, ஒரு சட்டிலான காரம். இது கூட அவங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் அண்ட் அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்கிறது வெள்ளரிக்காய் இதை போட்டு கொடுக்குறாங்க. நிறைய கல்ல வந்து வெள்ளரிக்காய் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி வந்து கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டு அப்படியே தட்டி விட்ருவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், எப்பவுமே நீங்கள் வந்து பச்சடி செய்யும்போது இந்த மாதிரி வெங்காய பச்சடி கூட வெள்ளரிக்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கறி குழம்பு. இந்த கறி குழம்பு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அங்கே நான் கிளறும்போது லைக் வந்து ரொம்ப டார்க்கிஸ்டாக இந்த வந்து ஊர் சைட்லலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த கறி குழம்பு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். கூட மீன் குழம்பும் போட்டு வந்திருக்கேன். ஸோ கறி குழம்பு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் கறி குழம்பு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ஊர் சைடில் இருக்கிற மாதிரி தான் மசாலா ஃப்ளேவர் இருக்குது. மசாலா வந்து சூப்பராக காமிக்குதுங்க. அதில் நல்ல டாமினேஷனாக இருக்குது மசாலா. ஒரு காரமாக இருக்கும். அந்த ஊர் சைட்லாம் போனீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புலாம் நீங்கள் சாப்பிட்டு தான் தெரிஞ்சிருக்கும். இந்த காரசாரமாக ஒரு நாட்டுக்கோழி குழம்பு இருக்கலாம், அந்த மாதிரி மசாலா டாமினேஷன் செம்மையாக இருக்குது. எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்குது. நான் சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி இருக்குங்க இது. அண்ட் அந்த மீன் குழம்பு அது மெயினாக நான் சொல்லி ஆகணும். மீன் குழம்பு நான் பார்த்தேன், அவ்வளோ மீன் போட்டு வச்சுருக்காங்க. குட்டி குட்டியான மீனாகவே நிறைய மீன் இருக்குது அதில். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பஃபே. அதில் வந்து இவ்வளோ மீன் போட்டால் போதும்ல அப்படிலாம் இல்லை, நிறைய மீன் போட்டிருக்காங்க. நீங்கள் தேவையான அளவு எடுத்து சாப்பிட்ற மாதிரி மீன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மீன் குழம்பு ட்ரை பண்ணிடுறேன். அவ்வளோ புளிப்பு கரெக்டாக, ஒரு நார்மலான புளிப்பு, காரம், உப்பு, அந்த டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்குங்க. மீன் குழம்பு மீன் ஸ்மெல்லு அந்த குழம்பு கூட கலந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குப்பா. இந்த கறி குழம்பும் இந்த மீன் குழம்பும் வேற மாதிரி இருக்குது. நீங்கள் மீன் குழம்பு கறி குழம்பு பிரியர்னா கோழிக்கறி
இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ட்ரானரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. பொரியலும் கொடுத்துருக்காங்க, பீட்ரூட் பொரியல். இல்லை ஏதோ பருப்பு ஏதோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் ஆவரேஜ் தான், லைட்டாக பச்சை ஸ்மெல் தெரியுது. அது மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குக் ஆகிருக்கணும், பட் நல்லா வெந்திருக்கு. நான் சாப்பிட்ட 3 ஐட்டமே சூப்பர். அண்ட் எங்களோட சாட்டர்டே ஸ்பெஷல் இதை எடுத்து அப்படி ஓரமாக வச்சிரும். ஸோ சாட்டர்டே ஸ்பெஷல் பாஸ்தா நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப டார்க் ஃபிஷ்ஷாக ரெட் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. ஃபோர்க்லாம் வேணால் கையாலே அடித்து நவுத்துவோம். சாஸியாக இருக்குங்க, புளிப்பாக இருக்குது, காரமாக இருக்குது. இதில் 3மே கலந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு வாட்டி ஏதோ பார்க் ஹோட்டல் தான் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன். லைக் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்வீட்டும் அந்த புளிப்பும் ரொம்ப டாமினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி பாஸ்டாவில். ஸோ சேம் ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இதுவும் இன்னும் வந்து சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது. அது 2 ரிவ்யூவும் அப்படியே கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு. இருங்க, நான் போய் போட்டு வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு திக்கான சாம்பாருங்க. இது நாங்கள் அந்த பருப்பு மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, ஆந்திரா மெஸ்லாம் பருப்பு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது இது. ஸோ அவங்க கிளறும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த சாம்பார் வந்து ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும்னு. ஏன்னா திக்கான சாம்பார் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பைட். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உப்பு வந்து முன்ன பின்ன சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுட்டாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். தேவைன்றவங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அந்த மாதிரி அளவில் தான் கொடுத்துருக்காங்க. சாம்பார் திக்காக நல்ல கன்சிஸ்டன்சியில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பருப்புலாம் நல்லா தெரியுதுங்க, நல்லா வெந்திருக்குது பாருங்கள். பருப்பு சூப்பராக இருக்குது, அப்படியே பெருசாக மாவு மாதிரி செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. அது வந்து ரசமும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் கொஞ்சமாக, அதுவும் ட்ரை பண்ணுவேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் ரசம் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம். நீங்கள் 99 ருபீஸ் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, இவ்வளோ சாப்பாடு எடுத்துருக்கேன், இதை நான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். அதுதான் நம்பர் 1. நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா 100 ருபீஸ் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களோட ஆம்பியன்ஸு. இவங்க ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு அட் அ டைமில் ஒரு 50 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இங்கே பிளேஸு. அண்ட் இந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக எக்ஸ்ட்ராடனரி லைட்டிங்லாம் போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ரசம் போயிடலாம். ரசம் கொஞ்சமாக போட்டு வந்தேன் சாப்பிடணும். ரசமும் சூப்பராக இருக்குதுங்க. லைட்டாக அந்த பெப்பர் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புளிப்பு அப்புறம் அந்த பெப்பர் ஸ்மெல் லைட்டாக வருது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர் போட்டுருந்தா ஓகே. ஜீரகம் ஸ்மெல் சூப்பராக தெரியுது. ஸோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ஓவராலாக எல்லாமே செம்மையாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் டைம் தாங்க, வெளியே வந்துட்டு எப்படி இந்த பேலன்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஓகே. ஸோ கைஸ், நான் வந்து ஒரு 99 ருபீஸ்க்கு சூப்பரான ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு வேணா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். நான் சாப்பிட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டிஷ் வந்து மீன் குழம்பு தாங்க. மீன் குழம்பு அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருந்தது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் மீன் குழம்பு ட்ரை பண்ணி எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பஃபே லஞ்சில் வந்து 99 ருபீஸ்க்கு இந்த பஃபே மட்டும் இல்லாமல் வேறு வந்து சைனீஸ் ஐட்டமும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் வந்து ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சில்லி சிக்கன் அந்த மாதிரி ஐட்டமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வேணால் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம், பட் அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும். நீங்கள் ஈஸியாக பக்கமோ இல்லை வெளியில் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ரெஸ்டாரண்ட் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபேமிலி கூட லஞ்ச் போகணுன்னாலும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா, பை பை.